வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 23, 2026. இன்னைக்கு நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்னன்னு ஒரு குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. சரி, மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி என்ன? இன்னைக்கு நிஃப்டியோட கீ லெவல்ஸ் என்னவா இருக்கும்? வாங்க அந்த நம்பர்ஸ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இன்னியோட முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ரெண்டு நம்பர்ஸ் தான். சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 25,441. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 25,701. அப்படின்னா என்ன? மார்க்கெட் பெரும்பாலும் இந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ள தான் சுத்த வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இந்த நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சும்மா ஏதோ ஒரு கணக்கு இல்ல. இதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நேத்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேத்து மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் 25,571ல இருந்துச்சு. ஆனா ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் பாருங்க, 25,584. ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரெக்டா 13 பாயிண்ட் பிரீமியம். இந்த 13 பாயிண்ட் வித்தியாசம் தான் இங்க மேட்ரே. பொதுவா இப்படி பிரீமியம்ல இருந்தா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது ஒரு புலிஷ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ரேடிங் ஐடியாவுக்கு இதுதான் பேஸ். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி யோசிக்கலாம் வாங்க அதையும் பார்த்தரலாம். இங்க ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க. ஸ்டெப் 1, நம்ம கவனிக்க வேண்டியது அட் தி மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 25,580 மற்றும் 25,600. ஏன்னா இங்க தான் ஆக்ஷன் அதிகமா இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப், டார்கெட் என்னவா இருக்கலாம்? மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து இந்த கால் அல்லது புட் ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று 103லிருந்து 259 ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமா ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் குறைக்க ஒரு 28 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த அனாலிசிஸ் முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த ட்ரேடிங் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க சொந்த ரிசர்ச்சை கண்டிப்பா பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நம்ம பார்த்த இந்த லெவல்ஸை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நன்றி.